ரொம்ப அருமையான ஒரு படம். டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிறது கண்ணன் ரவி சாருடைய இந்த ப்ரொடக்ஷனில் அந்த படம் வந்து மிக மிக சூப்பராக இருக்கு. கண்ணன் ரவி சார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அவர் மாதிரியே இந்த படமும் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. அந்த படத்துடைய இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து ஐ திங்க் மலையாளத்தில் எடுத்திருந்தாரு ஃபேலிமி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது ஒரு பெரிய ப்ராமிசிங் ஃபேக்டராக இருக்கு. என்னன்னா நல்ல கதை, நல்ல திரைக்கதை. அந்த திரைக்கதை ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய படம் வர்றதுக்கும் இந்த மாதிரி சின்ன படங்கள் வர்றதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த கதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன படத்துல. அதை இந்த படத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஜீவா வந்து ஆக்சுவலா வந்து இந்த படத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர் எல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு ஹீரோனா எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும், எனக்கு ஒரு டூயட் சாங் வேணும் அப்படிலாம் கேட்காம கதைக்கு நாயகனா நடிச்சிருக்காரு ஜீவா. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தில் நடித்த தம்பிராமையா சார், இளவரசர் சார், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டை இந்த படம் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோயிசம் மட்டுமே படம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி நல்ல கதைகளோட அதில் நமக்கு பரிச்சயமான சில கதாநாயகர்கள் வந்து அந்த படத்தில் நடித்தாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு வெளியானதில் இந்த 3 படங்களில் இந்த படம் வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்வாங்க, அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஜாலியாக கொண்டு போனாங்க படத்தை. ஒரு நகைச்சுவையோட வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாம இந்த மண்ணில் பிறந்துட்டோம், இதெல்லாம் நான் அனுபவிக்கணுங்கிறது நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்ற ஒரு பேக்ரவுண்ட் டயலாக் ஒன்று வந்தது. அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். அதுதான் உண்மை. அதை ரொம்ப அழகா ஒரு படமா எடுத்திருக்காரு. உண்மைதான். ஸோ இந்த சவுண்டும் எதுக்குன்னா, ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது மணி அடிச்சா அது சகுனம் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி இது. ஸோ இந்த படமும் வந்து மணி அடிச்சிருச்சு. படம் சூப்பர் ஹிட். அண்ட் கண் ரவி சாருக்கும் வாழ்த்துக்கள், டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை, இங்கே இருக்கவங்களுக்கு என்னன்னா ஆக்சுவலாக வந்து தமிழ் பீப்புள் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து தமிழ் பீப்புள் நான் சொல்லுவோம். ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பயன்படுத்தி இங்கே எல்லாரும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதே இன்னொரு ஸ்டேட்டு போய் பார்க்கும்போது அங்கே நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம மக்கள் எவ்வளோ தூரம் வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க தன்னுடைய லைஃப் அப்படிங்கிறது. கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி வரும்போது, இந்த சமுதாயத்தில் ஈடுபடும் போது அங்கங்கே இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். மக்களுக்கு வந்து இந்த சில மனிதர்கள்ட்ட அந்த ஈகோ கிளாஷ்னு ஒன்று இருக்கும். அந்த ஈகோ கிளாஷ் தான் படம். அந்த ஈகோ கிளாஷ் தான் டபுள் மீனிங்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கேட்குது? அது படத்துல டைரக்டர் எதுக்காக சொன்னாரோ அதை நினைக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. என்ன கண்டிஷனை நம்ம என்ன ஃபாலோ பண்றது, அது உங்களுடைய இஷ்டம். See, it's not just a political film. இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி மூவி மட்டும் இல்லை. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கிளப்புற பிரச்சனைனால நம்ம என்னென்னலாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த படமா இருக்கு. ஆனா இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளே தோணும், ரொம்ப நாளா நம்ம எங்கேயாவது ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம், தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறுத்திடணும் அப்படின்னு தோணும். அதனால கண்டிப்பா இந்த படம் பாருங்க. த பெஸ்ட் ஃபிலிம் ஸ்டார்டிங் திஸ் இயர் ஜனவரியில. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, எல்லாரும் ரெடியா? நான் என்னோட ஸ்பெஷல் டயலாக் சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல போறேன்னா, அது முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன போயிட்டு இருக்கு, கடைசி 5-6 வருஷத்துல என்ன போயிட்டு இருக்கு அது நான் சொல்கிறேன். நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, கடைசி 5 வருஷத்துல நம்ம இண்டஸ்ட்ரியில் க்ரைம், த்ரில்லர், ஹாரர் மூவிஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கேப் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி கண்ணன் ரவி சார் நம்ம எல்லாம் கொண்டுட்டு வந்துச்சு. அதுக்காக நான் கண்ணன் ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது, ஏன்னா ஜீவா அவர்கள் ஆமாம், அவர் எப்போவுமே நல்ல படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்காக வேற யார் ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸை தர முடியாது. அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பராக இருக்குது, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த படம்.
அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபீடாக போயிட்டு இருக்கு அந்த டைமில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா முன்னாடி எனக்கு புரியல, மூவி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அந்த டைமில் என்ன போயிட்டு இருக்கு, என்ன ஆகும் புரியல ஒன்றுமே. ஆனால் இன்டர்வல் அப்புறம் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் த மூவி. ஸோ கண்ணன் ரவி சருக்கு வாழ்த்துக்கள், ஜீவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த 5 வருஷத்துல இண்டஸ்ட்ரியில புது புது ட்ரெண்ட் வரும். ஆமா, டர்ன் வரும். ஸோ ஒரு காலகட்டத்தில் நீங்க பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ரொமான்டிக் மூவிஸ் தான் போயிட்டு இருக்கு. 90s ஃபேமிலி ட்ராமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு டைம் 10 வருஷம் 5 வருஷம் ஒரு மாதிரி ட்ரெண்ட் தான் வரும். ஆனால் கடைசி 5-6 வருஷத்துல ஜஸ்ட் கிரைம், த்ரில்லர் அண்ட் ஹாரர் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ மறுபடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் காமெடி மறுபடி ஸ்டார்ட் ஆகணும். இல்ல அப்படி இல்ல, ஜஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். புது ஃப்ளேவர், அவ்வளவுதான். Yes, I loved it. I loved the movie. Honestly, I enjoyed it. கண்டிப்பா சீக்கிரம் தான். ஏன்னா எனக்கு 3 வருஷம் முன்னாடி தான் மறுபடி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு நிறையா ஸ்கிரிப்ட் நான் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் நான் பாஸ்டில் சிலத்தை படத்தை பண்ணி ரொம்ப தப்பு பண்ணியாச்சு. அந்த மாதிரி தப்பு மறுபடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜீவா அவர்கள் மாதிரி கேரக்டர் இருக்கணும்னா இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஸோ ரிஃப்ரெஷிங். எனக்கு கூட பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான் நான் தேடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ நல்ல ஸ்கிரிப்ட் தான் வேணும். நிறையா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறையா கதை கேட்டாச்சு, ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா படச நமிதா என்ன பண்ணியாச்சு, இந்த நமிதா கூட அதுதான் பண்ணணும், அது முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாமே, ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க படம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். நன்றி. Veera and producer of Feel Good Entertainments. First of all, Kannan Ravi sir, huge congratulations! Woo! Sir, Pongal victory, namma TTT movie. Woo! Thank you so much sir. Feel Good Entertainments அப்படின்ற பேனர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக நான் இது ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கலாட்டா குடும்பம் அவார்ட்ஸ் UAE அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ், நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இங்கே சென்னையில் இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு இந்த டிடிடி கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த, இந்த படத்தை தயாரித்த கண்ணன் ரவி சாருக்கும், கோ ப்ரொடியூஸ் பண்ண தீபக் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, பேசிக்காக என்னோட ஃபேமிலி இதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் ஃபேமிலி. நான் இந்த படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஜீவா ப்ரோ பார்க்கும்போது என் அண்ணன் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா என் அண்ணன் இந்த ஊருக்கு சர்பஞ்சு. அவங்க எப்படியெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும், இந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் என் வீட்டிலே நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே என் அண்ணா அப்படியே பார்க்குறேன். என் அண்ணா நாங்கள் இந்த ஊரில் இருந்தால் என்ன நடக்கும், எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பேசிக் ஒரு சின்ன பிளாட் எடுத்து அழகாக ஒரு அற்புதமான மேக்கிங் பண்ணி நிதிஷ் சச்தேவ் சார் டைரக்டர் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இந்த பொங்கலுக்கு டிடிடி தான் பிளாஸ்ட். எல்லாருமே வாங்க, தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப நன்றி இந்த படத்தை வெற்றி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.